இன்றைய வசனம் மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளின் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு தந்துள்ளார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலை கர்த்தருடைய பாதத்தில் அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. மத்தேயு 6:31-32 கூட பார்க்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்மை உருவாக்கினவர் நம்மில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து அவர் அருமையாய் நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்தபோது ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவினால் தம்முடைய ஜனங்களை அருமையாக போஷித்தார். தேவதூதர்களின் உணவை அவர்களுக்கு கொடுத்தார். சரீரத்திற்கு அப்பம் எப்படி தேவையாக இருக்கிறதோ அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவிற்கும் கர்த்தருடைய மன்னா தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படியாக அவருடைய வார்த்தை என்கிற அந்த மன்னா நமக்கு உலக பிரகாரமான அந்த ஆகாரம் நமக்கு எப்படி சரீரத்துக்கு தேவையா இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய ஆத்மாவுக்கும் மன்னா தேவையா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் பலம் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்முடைய ஆத்மா பிழைக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை சொல்றதை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யுங்க. எந்த ஒரு காரியமானாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு மேன்மையும் நீங்கள் காண முடியும். வேதம் சொல்கிறது, நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னுடைய நீ சம்பாஷிக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அது நமக்கு வழிகாட்டுகிறது. பிரியமானவர்களே, நாம் படுக்கும்போது அது நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை வேதத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசும்போது, நாம் படுக்கும் பொழுது கூட அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசிக்கொண்டே நம்ம இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 6:22 கூட அப்படி நாம் வாசிக்கிறோம். அது நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அப்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானிங்கள். முடிந்த வரையிலும் வேலைப்பழுக்கள் இருக்குமானாலும் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க தியானிக்க நீங்கள் மறக்காதீங்க. வேதத்தை விரும்பி வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளின் மூலமாக இவங்களோடு கூட பேசுவார். அந்த நாட்களிலே ஒருவேளை ஏதோ ஒரு சோர்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், குடும்பத்தின் பாரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தின் வழி நீங்கள் கடந்து போகும்போது கூட வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் உணர முடியும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுவதை உணர முடியும். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வேத வசனங்களின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். தமது சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேத வசனங்களை தியானிக்கும் போது அந்த தியானம் உங்களுக்கு ஆத்மாவின் உணவாகவே இருக்கும். பிரியமானவர்களே, ஆத்மாவுக்கு அது ஒரு வேதத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த வார்த்தை அந்த வசனம் உங்கள் ஆத்மாவுக்கு அது பலன் கொள்கிறதாக இருக்கும். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்களும் கூட வேதத்தை படித்து தியானித்து உங்களுக்கு வேண்டிய சரீரத்திற்கு தேவையான ஆத்மாவிற்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அது நிறைவான ஒரு சமாதானமாய் சந்தோஷமாய் உங்களுக்கு பலன் கொடுக்கிறதாக, உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும். அப்படியாக நீங்கள் விரும்பி அதை வாசிக்கும் போது, வேதத்தை படிக்கும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர்களோடு கூட இடைவிடுவார். அந்த கிருபைகளை நீங்கள் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு ஞானம் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட பேசுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.